தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழகத்தில் அனுமதி கோரும் பொழுது அதை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். அதனால் இல்ல உங்களுக்கு கூட்டம் அதிகமாக சேரும், நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் சொன்னாங்கன்னா அந்த கருத்து ஜனநாயகத்தில் ஏற்புடையது கிடையாது. நீங்க ஸ்கேல் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தலைவர்களுக்கு பேசுவதற்கு அந்த கேப்பை ஏற்படுத்தி கொடுங்க. கொடுக்கலனா இன்னைக்கு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா இருக்கா? இன்னுமே தமிழகத்தினுடைய அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோல் இருக்காங்களா? இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்ட்ரோல் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை பல இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜனநாயகத்தில் பேசுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு. வாலண்டியரா போய் கேட்க போறவங்களுக்கு உரிமை இருக்கு. நான் வாலண்டியரா போய் கேட்பேன் பார்ப்பேன். இருவருக்கு இடையில ஒரு ஹானஸ்ட் புரோக்கராக இருக்க வேண்டியது அரசு. ஆனா தொடர்ந்து சில இடத்துல பர்மிஷன் கேன்சல் ஆகுவதும் கூட நல்ல போக்கு இல்ல. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க? 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி கேளு. அதான் எலெக்ஷன் கமிஷனோட இது. 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீ ஈஸி ஆப்ல அனுமதி கடிதம் போட்டா கூட பர்மிஷன் கொடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு. அதனால் தேர்தல் ஆணையம் நடுநிலைமையாக இருப்பது மட்டுமல்ல, it should appear honest. நடுநிலைமையாக இருப்பதை நம்ம பார்க்கணும். ஆனால் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக இருப்பது மட்டுமல்ல, நடுநிலையாக இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். எல்லா தலைவர்களுக்கும் இது பொருந்தும் என்பது என்னுடைய கருத்து.